இன்றைக்கி மகா சிவராத்திரி மெனு பார்க்க போகிறோம். ஃபூல் மக்கானா, அதாவது லோட்டஸ் சீட்ஸ்னு சொல்லுவோம், தாமரை தண்டு விதையில லாடு பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நம்ம போன வருஷம் பண்ணி காமிச்சோம், இந்த தம்பிட்டுன்னு சொல்லிட்டு கன்னடாவில் பண்ண அரிசி வேர்க்கடலை அதெல்லாம் பண்ணுறது. ஆமாம், நம்ம எப்படி ஏகாதசிக்கு வந்து நிஜமாக இருக்கும் அதேமாதிரி இருப்பா அதுக்கும். அப்போ அந்த அரிசி சேர்ந்துனா அது பிரசாதம் அம்சே பண்ண மாட்டான். ஸோ அப்போ வந்து நாங்கள் இந்தமாரி இது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வச்சு அது நல்லா உடம்புக்கும் ஹெல்த்துக்கு பயங்கர பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதனால் இது இன்றைக்கி அதை எடுத்து காமிக்கலாம்னு நினச்சேன். நார்த்துலலாம் இது நைவேத்தியத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி நானும் வைக்கலாம்னு நினச்சேன். இது ஒரு கப் எடுத்துருக்கேன், சும்மா ஒரு 20 கிராம்ஸ் இருக்கும், அவ்வளோதான். இது ஜென்ரலாக எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ்லையும் கிடைக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கிடைக்கும். இதில் நிறைய மெனு பண்ணலாம். அதில் எல்லாம் உடம்புக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது அதில். ஆமாம். ஸோ அது ஒரு கப் எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா எல்லாம் சேர்த்து ஒரு கப்பு. அப்புறம் ஒரு கப்பு வந்து வெல்லம், ஒரு கப்பு தேங்காய், அரை கப்பு தேங்காய், 2 ஏலக்காய், அப்புறம் திராட்சை, கொஞ்சம் இந்த கோந்துன்னு சொல்லுவாள், கடையில் கிடைக்கும். இந்த அந்த பிசின்னு சொல்லுவாள், அந்த அந்த பாதாம் பிசின் அப்படின்னு. இது வந்து இது போட்டால் கொஞ்சம் நல்லா ஒட்டிக்கும், பாண்டிங்காக. ஸோ அதை எடுத்துருக்கேன். ஓகே, அதை வச்சு சிவராத்திரிக்கு பண்ண போகிறேன் இன்றைக்கி. சிவராத்திரிக்கு லோட்டஸ் சீட்ஸ் லாடு. ஆமாம், பார்க்கலாமா? இது இருக்கு இல்லையா? ஆமாம், பயங்கர அப்படி உடைக்கவே முடியாது, எப்படி இருப்பாங்க, பயங்கர டைட்டாக இருக்குல்ல. இது நம்ம அடுப்பில் வச்சு லேசாக இது பண்ணோம்னா கொஞ்சம் உடைக்கிற அளவுக்கு வரும். ஸோ அந்த அளவுக்கு அப்போ தான் பொடி பண்ண ஈஸியாக இருக்கும். இது நல்லா வறுத்துட்டோம், ஒரு ஒரு 2 செகண்ட், ரொம்ப நேரம் வேண்டாம். வறுத்தோம்னா அது என்ன ஆகும்னா கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும். அப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டால் நல்லா பவுடர் ஆகிடும். இதில் விதவிதமாக பண்ணலாம். இது வந்து இந்த பாப்கார்ன் இருக்குல்ல, பாப்கார்ன் மாதிரி சாப்பிட்லாம். அது பாப்கார்ன் மாதிரி கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இது வந்து டயட்டில் இருக்க எடுத்துப்பா. இது வந்து இந்த தாமரைப்பூ இருக்கு பாரு, லோட்டஸ் ஃப்ளவர், அதோட தண்டு கீழே இருக்கும், ஜலத்துக்கு கீழே. இது அறுவடையே ரொம்ப கஷ்டம் விஷயம். ஆமாம், தண்டுக்கு கீழே சின்னதாக ஒரு லேயர் மாதிரி, இந்த லேயரில் தனித்தனியாக கையிலேருந்து ஒன்றொன்னா பிடுங்கி எடுக்கணும். ஒரு செடியிலையும் நம்ம ஒரு குழம்பு வச்சுருக்கோம், தாமரை தண்டு வடா மாதிரி இருந்தது. ஆமாம், எல்லாமே கொஞ்சம் கஷ்டமானது தான். ஆனால் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்கிறது. தொட்டு பார்த்தா தெரியும், உடைக்க வரணும். வரல. மக்கானா லாடு உடையிறது. கலர் மாறிடுவேன், எடுக்கிறேன். அதேமாதிரி இதையும் வறுத்துப்பேன். அது இதிலே போட்டு தனியாக இருக்கணும், தனியாக எடுத்து போட்டு தனியாக இருக்கணும், தனியாக அரைக்கணும். நான் வந்து நம்மளோட வியூஸ் வந்து செந்தில்குமார்ன்றவர் வந்து கேட்டிருந்தேன், சரணாகதி சொல்கிறோம் அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா, சரணாகதி பெருமாள்கிட்ட சரணாகதி என்ன, சரணாகதி ஆகிட்டோன்னா நம்ம வந்து பெருமாள்கிட்ட போய் கேட்கணுமா? ஏதாவது நம்ம வேண்டுதல் எத்தனையோ நம்மளுக்கு லைஃப்பில் இருக்கும் இல்லையா, எக்ஸாமில் பாஸ் ஆகணும், கல்யாணம் நல்லா நடக்கணும், குழந்தை பிறக்கணும், இதுமாதிரி எத்தனையோ இருக்கும். இதெல்லாம் வந்து பெருமாள்கிட்ட போய் கேட்கணுமா? சரணாகதியும் பண்ணினதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பெருமாளுக்கே தெரியும் நமக்கு என்ன எதுக்காக வந்திருக்கான்னு தெரியும், அதை பண்ணி கொடுத்துருவாரா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னென்ன? நான் என்னோட சொல்லவா? நீ உன்னோட ஒப்பீனியன் சொல்லு. நான் வந்து கேட்க மாட்டேன். நான் எதுவுமே பெருமாள்கிட்ட போயிட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டேன். இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டேன். உன்னோட அனுகிரகம் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிடுவேன். அனுகிரகம் அவர் கிடைக்கணும் போது எது நல்லதுன்னு தெரியும் இல்லையா, நம்ம போய் கேட்க வேண்டாம். நான் நல்லது தான் பண்ணுவார் பெருமாள். ஸோ நம்ம வந்து அதை பற்றி இது டிசப்பாயின்ட் ஆகக்கூடாது. நம்ம எதிர்பார்த்து நினச்சிட்டு இருப்போம், அது நடக்காதுன்னு போது டிசப்பாயின்ட் ஆகக்கூடாது. ஸோ அதில் ஏதோ கெடுதல் இருக்குது. ஸோ அதை பெருமாள் நல்லது பண்ணியிருக்காரு நமக்கு நினச்சேன்னா இருக்குது. அப்போ தான் லைஃப் பீஸ்ஃபுல்லாக ஓடின்னு இருக்கு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஸோ நீ உன்னோட பக்தியில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதாவது பெருமாள் வந்து நமக்கு பண்ணுவார். ஆமாம், நம்ம கேட்கலனாலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? அது வந்து சரணாகதி கிடையாது, அது வந்து சும்மா வேண்டுதல். அது வந்து சும்மா போய் நிற்கிறது பக்தின்னு சொல்லலாம், சும்மா வேண்டுதல்னு சொல்லலாம், கோரிக்கைன்னு சொல்லலாம், கேட்டுக்கிறதுன்னு சொல்லலாம். வந்து சரணாகதியில் வராது. எந்த பக்கம் வந்து இப்போ வராது. கொஞ்சம் இல்லை, சரணாகதியை மட்டும் நம்ம பேசணும்னு நினச்சிக்கேன். சரணாகதியை மட்டும் பேசணும் அப்படின்னா அதோடைய வார்த்தை வந்து சரணம். இன்னொன்று வந்து ரெண்டாவது வார்த்தை வந்து அகதி. சரணம் அப்படின்னா சரண்டர் ஆகிறது, அகதி அப்படின்னா ரெஃப்யூஜி. இப்போ ஒரு அகதியாக வரானுச்சு, ஒரு நாடை விட்டு ஒரு நாடுக்கு சில பேர் அகதியாக, இந்த மாதிரி போர்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா இப்போது, அந்த மாதிரி போர் நடந்துருக்கிற சமயத்தில் அகதிகளாக வந்து
ஒரு நாடை விட்டு ஒரு நாடு போவோம் இல்லையா? ஆமாம். இப்போ இன்னொரு நாட்டுக்கு போகிறோம். இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அங்கே வந்து நம்ம வந்து எனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. ஒன்றுமே எதிர்பார்க்க முடியாது. என்ன கிடைக்கிறதோ அதை வச்சுப்போம் இல்லையா? அதுதான் வந்து அகதி அப்படிங்கிறது. இந்த சரணாகதி அப்படிங்கிறது வந்து உப்லேப்பன் சொன்ன மாதிரி மாம் ஏகம் சரணம் பிரஜா, அதாவது என்கிட்ட நம்பிக்கை வச்சு என்கிட்ட மட்டும், அதான் ஏக்கம் அப்படிங்கிறது, என்கிட்ட மட்டும் நம்பிக்கை வச்சு நீ வா, உன்னுடைய பாவங்கள்லாம் தீர்த்து நான் கரை சேர்க்கிறேன் அப்படின்னு அர்த்தம் பெருமாள் சொல்கிறார். ஸோ இந்த சரணாகதி தத்துவத்தில் வந்து 5 நிலை இருக்குது. 5 நிலை. ஆமாம். சங்கல்பத்துலேருந்து ஆரம்பிக்கும். சங்கல்பம் அப்படின்னா நம்ம ஜென்ரலாக சங்கல்பம் அப்படின்னா நம்ம கோத்திரம் அதெல்லாம் சொல்கிறோம் தானே? இல்லை இல்லை, அது வந்து அபிவாதி. சங்கல்பம் பண்ணிக்கோங்க அப்படின்பா. அதாவது நம்ம குலதெய்வம், நம்ம இஷ்ட தெய்வம், மாத்து தெய்வம் அவெல்லாம் வேண்டிக்குங்க இல்லையா? நம்ம என்ன நினச்சிப்போம், சரி கண்ணை மூடிட்டு எனக்கு பைசா வேணும், கார் வேணும், கொஞ்சம் நல்ல வசதியாக இருக்கணும், கொஞ்சம் எத்தாத்துக்காரன் பக்கத்தாத்துக்காரனோட கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்படியான்னு கேட்க மாட்டேன். அப்படிலாம் கேட்க மாட்டேன். அவாவால் வேணும்னு கேட்பேன். வேணும்ல அதில் ஒன்று இதுன்னு தப்பு ஒன்றும் இல்லையா? அது தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறோன்னு வச்சுக்கேன். என்ன அதெல்லாம் சங்கல்பத்தில் வராது. இந்த சங்கல்பம் அப்படிங்கிறது வந்து உன்னைய நினச்சி நான் உட்கார்றதுக்கு எந்த இடையூறும் வரக்கூடாது. அதான் சங்கல்பம். கரெக்டான அந்தளவுக்கு வந்து நார்மல் மனுஷா நம்மளால இருக்க முடியுமா? பெரிய பெரிய மகான்களே வந்து அவளே வந்து கஷ்டம்தான் அப்படிங்கிற, நம்மளாம் நார்மல் ஒரு குடும்பஸ்தன் வந்து நீ நினைக்கிற மாதிரி பெருமாளை மட்டும் அப்படின்றது கஷ்டம்னு நினைக்கிறேன் நான். இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை, கஷ்டமே கிடையாது. இது வந்து இந்த 5 நிலைன்னு சொன்னேன் இல்லையா? அதில் ஒரு நிலை வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை பெருமாள் மேலே. பெருமாள்னு நான் சொன்னது வந்து ஒரு பேர். அது வந்து பெருமாளாக இருக்கலாம், சிவனாக இருக்கலாம், அம்பாளாக இருக்கலாம், அல்லாவாக இருக்கலாம், இயேசுவாக இருக்கலாம், பரமாத்மாவாக இருக்கலாம். அது வந்து நினச்சிக்கிறதுக்கு ஒரு பேர். இது எல்லாமே ஒன்று தான், தத்துவம் ஒன்று தான். தண்ணியை வந்து நம்ம வந்து தண்ணின்னு சொல்லலாம், ஜலம் சொல்லலாம், நீர்னு சொல்லலாம், பானின்னு சொல்லலாம், என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் தண்ணி வந்து குணம் வந்து யார் குடித்தாலும் தாகம் தணிக்கும் இல்லை? எல்லாருக்கும் ஒன்று தான். தாகத்தில் இருக்கவனுக்கு அது வந்து தாகத்தை போக்கும், அதோடைய குணம் அது. அது மாதிரி தான் இதுவும் பரமாத்மாவும் தான். இது வந்து அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃபெய்த் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அன்ஷேக்கபிள் ஃபெய்த் அது இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு வந்து தோணவே தோணாது. பக்கத்தில் இருந்தால் போகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும். என்னை பொறுத்தளவு கண்டிப்பாக வந்துடும். கொஞ்சம் கொஞ்சமாக வரும் நினைக்கிறேன்ல. அது வந்து அந்த நம்பிக்கை ஆமாம், கண்டிப்பாக வந்துடும். வந்து சரணாகதி இந்த ராமாயணம் படித்தாலே புரியும். இந்த ராமாயணம் என்டையர் ராமாயணத்தில் பாலகாண்டத்துலேருந்து யுத்தகாண்டம் வரைக்கும் சரணாகதி அப்படி இழையோடு இருக்கும். அப்படி வால்மீகியோடைய அந்த இதில் வந்து என்டையர் ராமாயணத்தில் அழகாக எல்லா காண்டத்துலேயும் சரணாகதி சொல்லியிருப்பார். 2 மினிட்ஸ் அப்புறம் சொல்லுங்கள். இந்த கொஞ்சம் நாட்டு சக்கரை வச்சிருந்தேன் ஒரு கப்பு, கொஞ்சம் ஜலம் விட்டுட்டு கரைச்சிட்டுருக்கேன். அப்புறம் இது வந்து இது தேங்காய், இது வந்து திராட்சை, அதை பொரிச்சுட்டேன், அதை போட்டுட்டேன். இப்போ என்னென்னா இந்த மக்கானா இருக்கு இல்லையா, அதை மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்கிறேன். ஓகே, இது தனியாக மிக்சியில் தனியாக வச்சுக்கணும். அப்புறம் இந்த இது இருக்கு இல்லையா, இதை பொடி பண்ணிக்கிறேன். அப்படியே இதே மாதிரி வந்து எப்படி இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு லட்டு பிடிக்க வேண்டியதுதான். இது சூட்டோட பிடிக்கணுமா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம இதாக பிடிச்சிக்கலாம், 6 மணி பிடிச்சிக்கலாம். பிடிக்க வரும், பிடிக்க ரெண்டு பொண்ணு சூடு ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆறிடுத்து என்ன பிடிக்க வரும். ஓகே, நீங்கள் சொல்லுங்கப்பா. வால்மீகியில் பாலகாண்டத்தில் வந்து பெருமாள்கிட்ட வந்து எல்லாரும் சரணாகதி அடைவான். அது மாதிரி கிஷ்கிந்தா காண்டம் பார்த்து வச்சுக்கோ, சுக்ரீவன் சரணாகதி. யுத்த காண்டத்தில் விபீஷணன். அது மாதிரி ராமாயணம் ஃபுல்லாகவே இந்த சரணாகதி எல்லா இடங்கள்லையும் பார்க்கலாம். இத்தனை சரணாகதிலையும் சிறப்பான ஒரு முத்தான சரணாகதி அப்படின்னா விபீஷண சரணாகதி தான் எல்லாரும் சொல்லுவாள். விபீஷணோட சரணாகதி தான் எல்லாரும் சொல்லுவாள்.
கரெக்டாக நான் சொன்னேன்ல 5 நிலை இருக்குன்னு இந்த சரணாகதியில். ஆமாம். அதாவது சங்கல்பத்திலிருந்து வரும் அந்த 5 நிலையும் சரியாக பொருந்தி இருக்கும் இந்த விபீஷண சரணாகதியில். அதாவது எனக்கு இங்கே வந்து பெருமாளை வந்து சேவிக்கிறதுக்கு இந்த இடம் உகந்ததில்லை அப்படிங்கிறதான் சங்கல்பம். ராவணன் இருக்கிற இடம் எனக்கு ராமனை நினைக்கிறதுக்கு தடங்களாக இருக்குது. எனக்கு அங்கே வந்து எல்லா சௌகரியமும் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது. ஏன்னா அவன் வந்து பெரிய ராவணனோட தம்பி இல்லையா, எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் பெருமாளை நினைக்கிறதுக்கு எனக்கு தடங்கள் இங்கே இருக்குது. விட்டுட்டான், அதை விட்டுட்டான். நேராக ராமன்ட்ட வந்தான். ராமன் வந்து அபயம்னு வந்ததை காப்பாற்றணும் அப்படிங்கிறது ராமபிரானுடைய விரதம். அவர் விரதமே எடுத்துனா அந்த அவதாரத்தில். அது ராமனுக்கு வந்து என்ன சொல்லுவான்னா சரணாகத வத்சலன் அப்படின்னு சொல்லுவான். தெரியல, கேள்விப்பட்டிருக்கலையா? அது மாதிரி அபயம்னு வந்த விபீஷணனை உனக்கு முடிசூட்டுறேன் இலங்கைக்கு அப்படின்னு பெருமாள் சொல்கிறேன் விபீஷணன்ட்ட. விபீஷணன் என்ன தெரியுமா சொன்னான்? எனக்கு உங்கள் திருவடி போதும், திருமுடி தேவையில்லை, உங்கள் திருவடி போதும் அப்படிங்க. ஸோ இந்த சரணாகதி, இந்த விபீஷண சரணாகதியில் நம்ம அழகாக புரிஞ்சுக்கலாம். பெருமாள் மேலே சரியான நம்பிக்கை வச்சு அவர் பக்கத்தில் இருக்கிறது தான் எனக்கு சந்தோஷம், இல்லை அவரை கொண்டு வந்து என் பக்கத்தில் நிற்க வைக்கிறது தான் எனக்கு சந்தோஷம். குந்தி இன்னொரு எக்ஸாம்பிள் நான் இன்னொரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். மகாபாரதத்தில் எல்லா யுத்தமும் முடிஞ்சு கிருஷ்ணர் வந்து திரும்பி போகிறார். அப்போது அத்தை கிட்ட கேட்குறார், முகம் வாடி இருக்க என்ன விஷயம் அப்படிங்கும்போது, எனக்கு இந்த கஷ்டங்கள், நீ கொடுத்த கஷ்டங்கள், சவால்கள் எல்லாமே வேணும் அப்படின்னா கிருஷ்ணருக்கே தூக்கி வாரி போட்டதான். ஏன் இப்படி சொல்கிற அப்படிங்கும்போது, நீ பக்கத்தில் இருக்கும்போது இந்த சவால், கஷ்டங்கள் இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே இல்லை. ஆனால் என்னதான் வசதி இருந்தாலும், என்னதான் கஷ்டங்கள் தீர்ந்தாலும், நீ பக்கத்தில் இல்லைன்னா அது எனக்கு வாழ்க்கையே கிடையாது அப்படின்னால, அது மாதிரி பரிபூர்ணமாக நம்பிக்கை வச்சு எதையுமே எதிர்பார்க்காம பெருமாளை நினச்சிண்டு இருக்கிறதே எனக்கு பாக்கியம் அப்படிங்கிறது ராமானுஜர் நம்ம சொல்லி கொடுத்தார். ராமானுஜர் வந்து கத்தியம் எழுதியிருக்கார். சரணாகதி எப்படின்னா வந்து பெருமாள் எதுவும் வேணும்னு கேட்கல. ஆனால் நம்ம வந்து இப்போ இந்த நார்மல் லைஃப்பில் இருக்கிறதுனால இப்போ வந்து பெருமாள் வந்து நம்மளை பாஸ் பண்ண வச்சுட்டு போகிறாருன்னு சொல்லி நம்ம போகல. ஆனால் ஃபெயில் ஆனால் பெரிய கஷ்டம், பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமாம். ஸோ அப்போ பாஸ் பண்ணுவோம் நம்பிக்கை, அதே டயத்தில் அந்த பெருமாள் நம்ம பண்ணிவிடுவார் அப்படின்னு நமக்கு. அதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த செந்தில்குமார் அவர் வந்து கேட்டது வந்து என்னென்னா, நம்ம சரணாகதியில் வந்து எதிர்பார்த்து போகணுமா, இல்லை பெருமாள் வந்து நமக்கு எல்லாம் செஞ்சிருவாரா அப்படின்னு. பெருமாள் எல்லாம் செஞ்சிருவார். பெருமாள் வந்து செஞ்சிருவார்னு இருக்க முடியாது. நீங்கள் வந்து மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் என்ன படித்தா புரியும். வேலையை நம்ம டியூட்டி செய்யணும், நம்ம கடமையை செய்யணும், நம்ம கடமையை செய்யணும். ஆனால் பெருமாளை நினச்சுட்டே செய்யணும். பெருமாள் பக்கத்தில் இருக்காருன்னு நினச்சுட்டே செய்யணும். பெருமாள் கண்காணிச்சுட்டு இருக்காருன்னு நினச்சுட்டே செய்யணும். நம்ம கடமையை செய்யணும். பலனை வந்து எதிர்பார்க்கக்கூடாது. ரிசல்ட் இஸ் நாட் அவர்ஸ், அட்டெம்ப்ட் இஸ் அவர்ஸ். கரெக்ட், அது கரெக்ட். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, சின்ன வயசுலேருந்தே பெருமாள் பெருமாள் நினச்சிட்டே நம்ம எதிர்பார்த்து பண்ணுறோமோ, பெருமாள் நினச்சிட்டோன்னு வச்சுங்களேன், ஒரு வயசாக அந்த நீங்கள் சொல்கிற அந்த சரணாகதி இதுவே எல்லாம் பெருமாள் மட்டும் போகிறோன்றது வரும். எடுத்த உடனே அப்படி வர முடியாது. ஸோ இப்போ நார்மல் நம்ம லைஃப்பில் வந்து பெருமாள் நம்ம கூட இருக்கார், பெருமாள் நம்பின்னு இருக்கணும் அப்படின்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிட்டோன்னா அவர் கூட்டின்னு போயிடுவார். ஆமாம். அதான் நம்ம வந்து சிம்பிளாக அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா, நம்ம கடமை செய்யணும். ஆனால் மனசில் எப்பவுமே இருக்கணும்னா என்ன இருக்கணும் அப்படின்னா, நமக்கு உள்ள பெருமாள் இருக்கார், நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்கார் அப்படின்னு நினச்சின்னு செய்யணும். சில விஷயங்கள் அப்படி பண்ணும்போது நம்ம அதர்மத்துக்கு போக மாட்டோம். பொய் சொல்கிறது, திருடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இது பெருமாளுக்கு பிடிக்காது அப்படின்னு நமக்கு தெரியும். யாரும் சொல்லித்தரணும்னு அவசியம் கிடையாது. அது நம்ம அந்த மாதிரி பாதைக்கு போக மாட்டோம். ஸோ இது வந்து நம்ம சிவராத்திரிக்கு லோட்டஸ் சீட்ஸ் லாடு ரெடி ஆகிட்டு
இது விரதம் இருக்கவா வந்து சாப்பிடலாம் அது சாப்பிடலாம். ஸோ அரிசி இல்லாதனால இது வந்து இப்படி எடுத்துக்கிறேன். இது ஏகாதசி கூட நம்ம வந்து ஏகாதசி திருவோணத்தை கூட எடுத்துக்கலாம். அது ஏகாதசிக்கு ஆக்சுவலாக ரொம்ப பார்க்குறவா எடுத்துக்கூடாது, ஏன்னா சீடு இது எடுத்துக்க மாட்டேன். இப்போ நம்மள மாதிரி சாப்பிட்றவா வந்து சாப்பிட்லாம். அப்படியே இப்போ வேலைக்கு போகிறவா கொஞ்சம் எனர்ஜி வேணும் அப்படின்றவா வந்து குழந்தைக்கு கொடுக்கணும்னா இதுமாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த 3 நாள் போட்டு நம்ம நேற்றுக்கு இன்றைக்கி இப்போ போடுறது எல்லாமே விரத ரெசிப்பியாக எடுத்து இப்போ 2ஆம் தேதி வந்து அமாவாசை, 1ஆம் தேதி சிவராத்திரி. ஆனால் அந்த என்னென்னா அந்த 2 நாள் நம்ம வந்து அமாவாசை நிறைய போட்டிருக்கோம். ஸோ அதனால் அது வந்து பொண்ணு இல்லை. ஆமாம். ஸோ அமாவாசைக்கு நான் அந்த இது அன்றைக்கி பண்ணல, ஏன்னா நம்ம பழைய வீடியோவில் நிறைய பண்ணியிருக்கோம். 2ஆம் தேதி இன்னொன்று விசேஷம் என்னென்னா நான் வந்து ஜெயா டிவியில் வரேன். ஆமாம், அதனால அன்றைக்கி மாமா பண்ணலை. ஆமாம், பாருங்கள் எல்லோரும் ஜெயா டிவியில் 5லேருந்து 5:30 இருக்கும். ஆமாம், ரசிக்க அந்த ப்ரோக்ராமில் மாமா சமையல் பண்ணியிருக்கேன். செம்மையெல்லாம் இருந்துச்சு. உப்புடான். ஓகே, தேங்க்ஸ்.